வணக்கம் நண்பர்களே. சாகசங்கள் மற்றும் கற்பனை நிறைந்த கதைகளை நம்ம படிக்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ நமக்குள்ள ஒரு புதுவித உணர்ச்சிகளை உண்டாக்கும். இந்த கதையை ஒரு அனிமேஷன் படமாக பார்க்கும் பொழுது எல்லா விதமான கற்பனைகளையும் கொண்டு வர முடியும். அந்த வகையான ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். டேங்கிள்ட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி 2010 வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. செம்மையான படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உணர்ச்சிகளையும் சாகசங்களையும் நகைச்சுவை கலந்து கொடுத்திருக்காங்க. மனிதர்களின் மீறிய முக பாகவனைகளையும் இந்த கதாபாத்திரங்கள் கொண்டு வந்திருக்கு. கதை சுருக்கம் என்னன்னா, ஒரு நாட்டோட இளவரசிய அவளோட ஒரு வயசுல ஒரு பேராசை பிடிச்ச கிழவி கடத்திட்டு வந்து தான் அம்மான்னு சொல்லி வளர்க்குறா. அந்த இளவரசிக்கு ஒரு மந்திர சக்தியால ரொம்ப நீளமான முடி வளருது. அந்த முடியோட சக்தியால காயங்களை குணப்படுத்த முடியும். எப்பவும் அவங்கள இளமையாகவே வச்சிருக்கும். நமக்கு தான் தெரியுமே, எவ்வளவுதான் இளவரசியா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட தான் அவங்களுக்கு காதல் வரும். அது போலதான் இந்த இளவரசிக்கு ஒரு திருடன் மேலதான் காதல் வருது. சரி வாங்க, இந்த படத்துல இளவரசிய கிழவி ஏன் கடத்தினா, அந்த திருடன் எப்படி காமாத்தனா, மறுபடியும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட இளவரசி எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. வாங்க கதைக்கு போகலாம். முதல்ல ஒரு அடர்ந்த காடை காட்டுறாங்க. அதுல போலீஸ் தேடுற ஆளா இருந்தா அவங்களோட போட்டோவை ஒட்டி வாண்டட்னு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி கதையோட நாயகன், அதாங்க ஹீரோ, அவரோட போட்டோவை இல்ல கையில வரைஞ்ச ஒரு படத்தை அங்க இருந்த ஒரு மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. உடனே ஒரு சோகமான குரல், அது ஹீரோவோடது. என்னன்னா, இந்த கதை நான் எப்படி செத்து போனேன்னு ஆரம்பிக்கிறான். நாம யோசிக்கலாம், என்னடா செத்து போனவன் எப்படி பேசுறான்னு. உடனே அந்த சோகமான குரல் மாறி, கவலைப்படாதீங்க, இது ஒரு ஜாலியான கதை தான். இந்த கதை என்னை பற்றி மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை பற்றியும் கூட. அவளோட பேரு ரெப்பான்சல் அப்படின்னு சொல்லி கதைக்கு வராங்க. அந்த ரெப்பான்சல் தான் அந்த நாட்டோட இளவரசி. ஒரு சமயத்தில் சொர்க்கத்தில் இருந்து ஒரு சூரியனோட ஒளி சிறு துளி அளவு பூமியில மனிதர்களே இல்லாத ஒரு காட்டில் விழுந்து அங்கே ஒரு மந்திர மலர் கொண்ட செடியா முளைக்குது. இந்த பூவுக்கு நோயை குணப்படுத்துற சக்தியும் எப்பவும் முதுமையை நம்மளை அண்ட விடாம வச்சுக்கிற சக்தியும் இருக்கு. இது ஒரு வயதான பாட்டி அங்கே வந்தவங்க பார்க்குறாங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நகரத்தை காட்டுறாங்க. படகு வசதிகள் வந்ததால அந்த நகரம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறிடுது. இந்த நாட்டை மக்களை நேசிக்கிற ஒரு ராஜாவும் ராணியும் ஆண்டுட்டு வராங்க. இந்த சமயத்துல நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ராணிக்கு ரொம்ப முடியாம இருக்கு. அவங்கள காப்பாத்த அந்த மந்திர மலரோட சக்தி தான் முடியும்னு அந்த ராஜா வீரர்களை எல்லா பக்கமும் அனுப்பி தேட சொல்றாரு. இப்போ அந்த மந்திர மலரை காட்டுறாங்க. அந்த கிழவி பேரு மதர் காதல். பல 100 வருஷங்களாக அந்த மலரோட மந்திர சக்தியால அவங்க மட்டும் இளமையா இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்பெஷலான பாட்டு பாடி அந்த மலர் அப்படியே குளோ ஆகுது. அதுல இருந்து ரசம் வர அது அவங்களோட முதுமையான தோற்றம் மாறி இளமையா மாறிடுறாங்க. அது அவங்க யாருக்கும் தெரியாம மூடி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ வீரர்கள் தேடி வர உடனே அவசரமாக கிளம்பும் போது அந்த மூடி வச்ச கூடைய தட்டி விட்டுறாங்க. இந்த செடி இப்போ எல்லாரும் பார்த்துடுறாங்க. உடனே அவங்க அந்த செடியை அப்படியே கொத்தா வேரோட பிடுங்கி எடுத்துட்டு போறாங்க. இது அந்த கிழவி ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மலரை எடுத்து தண்ணியில போட்டு அது அந்த ராணிக்கு கொடுக்க அவங்களோட நோயும் குணமாயிடுது. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குட்டி இளவரசிக்கு ரப்பான்சல்னு பேர் வைக்கிறாங்க. பிறக்கும் போதே அந்த இளவரசி அந்த மந்திர மலரால கோல்டன் கலர் தலைமுடியோட பிறக்கிறாங்க. ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா இளவரசியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இளவரசியோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க நாடு முழுவதும் அலங்காரம் செய்த சிறிய கேண்டில் லைட்டை பறக்க விடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜாவும் ராணியும் தூங்குறப்போ அந்த கிழவி இளவரசியோட அலைக்கு வந்து அந்த மந்திர மலருக்கு பாடின அதே பாட்டை பாட இளவரசியோட முடி குளோ ஆகுது. உடனே அதை கொஞ்சமா எடுத்து வெட்டி எடுக்க அந்த மந்திர சக்தியை இழந்து அது கருப்பா மாறிடுது. இந்த மந்திர சக்தியை வாழ்நாள் முழுவதும் நான் அடையணும்னு நினைச்சு அந்த இளவரசிய அந்த கிழவி யாருக்கும் தெரியாம கடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய டவர்ல வச்சு வளர்க்குறா. தான் அவளோட அம்மான்னு சொல்லி அவளை வளர்த்துட்டு வரா. அந்த மந்திர சக்தியை அடைய நினைச்ச மற்றவங்க
அவளோட தலைமுடிய வெட்டியதாகவும் அதனால இளவரசியை காப்பாத்த இங்கே யாருக்கும் தெரியாம அவளை வளர்க்கறதாவும் பொய் சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே விடாம வளர்த்துட்டு வரா. இளவரசியும் அதை நம்பி தன்னோட அம்மான்னு நினைச்சு கூடவே இருக்கிறா. இளவரசியோட அந்த மந்திர சக்திய அந்த கிழவி மட்டும் பயன்படுத்தி எப்பவும் இளமையாவே இருக்கா. வருஷங்கள் போறது, இளவரசியும் வளர்ந்து பெரிய ஆள் ஆடுறாங்க. கூடவே அவளோட முடியும் ரொம்ப ரொம்ப பெரிய நீளமா வளருது. எப்போவும் அவங்க அந்த கிழவிக்கிட்ட நான் ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு கேட்க அவங்க விடுறது இல்லை. இளவரசிக்கு ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் வானத்துல எப்படி பல நட்சத்திரங்கள் வருது அதை பார்க்கணும்னு ஆசை. ஆனா அது நட்சத்திரங்கள் இல்ல, இவளோட நாட்டு மக்கள் காணாம போன இளவரசியோட பிறந்த நாள் அன்னைக்கு எப்பவும் போல பறக்கிற கேண்டில் லைட்டை மேல விடுறாங்க. அதை பார்க்க தான் இளவரசி ஆசைப்படுறா. இளவரசிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுக்குள்ள, அது ஒரு செல்ல பிராணியான ஓணாந்தாங்க. எப்பவும் அது கூட தான் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. மெத்தைய நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற எல்லா நேரத்திலையும் சுவத்தில் அழகாக பெயிண்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு அவளுக்கு 18வது பிறந்த நாள். இந்த தடவை எப்படியாவது இந்த டவரை விட்டு வெளியே போய் அந்த பறக்கிற கேண்டில் லைட்டை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறா. இப்போ அரண்மனையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த இளவரசியோட அரண்மனையில மேல ஓடிக்கிட்டே இருக்கான். கூட 2 தடி பசங்க. மேலே இருந்து பார்த்த ஹீரோவுக்கு எத்தனை அழகான அரண்மனை, எனக்கு இது போல அரண்மனை வேணும்னு சொல்றான். ஆனா அந்த அரண்மனைக்கு அவன் சொந்தக்காரன் ஆக போறான்னு அப்போ அவனுக்கு தெரியாது. கூட வந்த 2 தடி பசங்க, இந்த வேலையை நீ முடிச்சு கொடு, இது போல நீயும் பெரிய பணக்காரன் ஆகலான்னு சொல்றாங்க. என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? அரண்மனையை சுத்தம் செய்கிறதோ இல்லை பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லைங்க. அந்த இளவரசியோட விலை மதிப்பு இல்லாத கிரீடத்தை திருட தான் வராங்க. திருடிட்டும் போகிறாங்க. வீரர்கள் இவங்களை துரத்த பக்கத்தில் இருந்த அந்த காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஹீரோ ஒரு கலகலப்பான ஆள். இப்போ அந்த மரத்தில் அவனோட வாண்டட் போஸ்டர் இருக்குது. அதை பார்த்து என்னடா இது, என்னோட மூக்கை இப்படி தப்பாக வரைஞ்சி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமெடி பண்ணுறான். அரசரோட ஆட்கள் துரத்திட்டு வராங்க. தன்னோட இந்த வாண்டட் போஸ்டரையும் எடுத்து தன் கைப்பையில் கிரீடத்தோட சேர்த்து வச்சுக்கிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு முட்டு சந்து மாதிரி ஒரு இடத்துக்கு வர அதில் அந்த 2 தடிகளோட உதவியோட மேலே ஏறி இப்போ தப்பிச்சு போகிறான். அந்த கூட்டாளிகளை ஏமாத்திட்டு தானே அந்த கிரீடத்தை அடையணும்னு நினைக்கிறான். குதிரையில் அந்த வீரர்கள் துரத்திட்டு வராங்க. இந்த குதிரை தாங்க இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஆள். அதோட பேரு மேக்சிமஸ். அது ரொம்ப புத்திசாலியான குதிரை. பின்னாடி இந்த ஹீரோவும் இந்த குதிரையும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இளவரசியை காப்பாத்துறாங்க. ஹீரோ அந்த குதிரை வீரனை கீழே தள்ளி விட்டுட்டு அது மேலே ஏற அந்த குதிரை திருடனை கீழே தள்ளி அவனோட கையில இருந்த அந்த கிரீடத்தை பறிக்க நினைக்குது. அந்த சமயத்துல 2 பேரும் மாறி மாறி சண்டை போட தவறி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ ஓடி ஒரு புதருக்கு பின்னால பார்க்க அங்கே அந்த இளவரசி இருந்தால அந்த பெரிய டவர் வீடு தெரியுது. ஹீரோவும் மேலே ஏறி உள்ள வர யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இங்கேன்னு நினைக்க உள்ளே இருந்த இளவரசி ஒரு ஃப்ரையிங் பேனால அவனோட தலையில அடிக்க அவன் மயக்கம் ஆயிடுறான். உடனே திருடனை தூக்கி ஒரு பீரோக்குள்ள அடைச்சி வச்சிடுறா. இப்போ அவங்க அம்மா, அதாங்க அந்த கிழவி வீட்டுக்கு வரா. அம்மா, நான் உனக்கு ஒன்று சொல்ல போறேன்னு சொல்றா. உடனே கோபமான கிழவி, என்ன சொல்ல போற? அந்த பறக்கிற லைட்டை பார்க்க வெளியே போகணும் தானே? அது கண்டிப்பா நடக்காது. நீ எப்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்ப கோபமா கத்துறா. இளவரசி பயந்து அந்த திருடனை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. உடனே இளவரசி மனம் மாறி அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு சில பெயிண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து படம் வரைகிறேன்னு சொல்ல அவங்க அம்மாவும் வெளியே போய் வர 3 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த டவரை விட்டு வெளியே போகணும்னா இந்த இளவரசி தன்னோட பெரிய முடியை கீழே விடுறா. அது வழியாகத்தான் அந்த அம்மா ஏறியும் இறங்கியும் போறாங்க. மயக்கமா இருக்கிற திருடனை நாற்காலியோட கட்டி வச்சு அவனோட மயக்கம் தெரிஞ்ச உடனே அவங்கிட்ட என்னோட மந்திர சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்கே வந்தேன்னு கேட்குறா. அவனோ என்ன வீரர்கள் துரத்த நான் இங்கே தெரியாம ஏறி வந்துட்டேன்னு சொல்றான். பல நாள் அந்த பறக்கிற லைட்டை பார்க்கணும்னு ஆசையோடு இருந்த இளவரசி இவன் கூட ஒரு டீல் பண்றா. நீ என்ன நாளைக்கு ராத்திரி வர நட்சத்திரங்களை காட்ட முடியுமான்னு கேட்குறா. அவனை அது காணாம போன இளவரசிக்கு அந்த ஊர் மக்களும் ராஜாவும் ராணியும் சேர்ந்து பறக்க விடுற கேண்டில் லைட்டுன்னு சொல்றான். என்ன அங்கே கூட்டிட்டு போ, நான் உன்னோட கிரீடத்தை இங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன், நீ கூட்டிட்டு போய் பத்திரமா திரும்பி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டேன்னா நான் அதை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றா.
அவன் நினைச்சா அவளை அடிச்சிட்டு அங்கே தேடி எடுத்துக்க முடியும். ஆனால் செய்யலை. காரணம், அவளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். சரின்னு 2 பேரும் அந்த டவர்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. முதல் தடவையா அவளோட கால் தரையில படுது. ஜாலியா அந்த காட்டை சுத்தி பார்க்கறா. சில சமயத்துல பயப்படுறா. ஹீரோ இவளோட மனசை எப்படியாவது மாத்தி திரும்பவும் வீட்டுக்கு போக வச்சிடணும்னு நினைச்சு திருடர்கள் நிறைய இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வா நாம சாப்பிட போகலான்னு கூட்டிட்டு போறான். இந்த சமயத்துல வீட்டுக்கு திரும்ப வந்த அந்த கிழவி வீட்டுல இளவரசி இல்லாததை பார்த்து ரொம்ப பயப்படுறா. இளவரசி ஒளிச்சு வச்ச கிரீடம் அங்கே இருக்கு. அதை எடுத்து பார்க்க உள்ள ஹீரோவோட வாண்டட் படமும் இருக்கு. உள்ளே யாரோ வந்திருக்காங்க, இவளை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறா. உடனே கிழவியும் இளவரசியை தேடி வர அந்த ரெஸ்டாரண்ட்ல இளவரசி எல்லாரோடையும் ஜாலியா பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கா. இப்போ இவளை கூப்பிட்டா அவ வரமாட்டா. உலகத்துல எல்லோரும் மோசமான்னு சொல்லி தானே இந்த கிழவி அவளை வளர்த்து வந்தா. உடனே கிழவிக்கு ஒரு யோசனை பண்றா. இந்த ஹீரோவை எப்படியாவது கெட்டவனை காட்டினா இளவரசி எப்பவும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு. அந்த சமயத்துல மறுபடியும் வீரர்களும் குதிரையும் அவங்களை தேடிட்டு அங்கே வர, அங்கே இருந்தவங்க உதவியோட இவங்க 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. ஒரு சின்னதா ஃபைட் சீன் இருக்கு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி. எப்படியோ இளவரசியும் ஹீரோவும் தப்பிச்சு வராங்க. அங்கிருந்து கிளம்பி போன அந்த கிழவி ஹீரோ ஏமாத்திட்டு போனானே அந்த 2 தடியன்களோட கூட்டு வச்சு ஹீரோவையும் இளவரசியும் பிரிக்க நினைக்கிறா. அவங்க கிட்ட நீங்க இந்த கிரீடத்தை தானே தேடுறீங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறா. நான் சொல்ல வேலையை முடிச்சு கொடுத்தா இதை விட பெரிய சன்மானம் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரா. இப்போ அந்த திருடனையும் இளவரசியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ராத்திரி அந்த காட்டில் தான் தங்குறாங்க. ஹீரோவோட கையில் சின்னதாக காயம் பட்டு ரத்தம் வருது. அவ தன்னோட தலைமுடியை வச்சு அந்த குணமாக்குறா. அவனோட முடியோட மந்திர சக்தியை அந்த திருடன் தெரிஞ்சுக்கிறான். ராத்திரி திருடன் தூங்கும்போது அங்கே வந்த கிழவி இளவரசி கிட்ட நீங்க இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்க, அவளும் அம்மா எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்ல, அந்த கிழவியோ உன்னுடைய இந்த மந்திர சக்தி தெரிஞ்சதால கண்டிப்பா அவன் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லி அவனை நம்பாதேன்னு சொல்றா. பொண்ணு கேட்க மாட்டேன்னு சொல்ல அவகிட்ட இந்த கிரீடம் இருந்த பைய கொடுத்து நீ அவங்கிட்ட இதை கொடுத்தா அவன் உன்னை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு வந்துடுறா அந்த கிழவி. இளவரசிக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லையா, அந்த பறக்கிற கேண்டில் லைட்டை பார்த்துட்டு போயிடலான்னு ஆசைப்படுறா. இதனால ஹீரோ கூடவே தங்கிடுறா. காலையில் 2 பேரும் எழுந்து ரெடியாகி வரும் பொழுது மறுபடியும் அந்த குதிரை ஹீரோவை பிடிச்சிடுது. என்னமோ தெரியல, குதிரைக்கு இளவரசியை ரொம்ப பிடிச்சு போக அவ சொல்றபடியே கேட்குறா. திருடனை இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறா. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கோட்டைக்கு, அதாவது இளவரசியோட நகரத்துக்கு வராங்க. யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹீரோ வரான். அந்த மக்கள் எல்லோரும் இளவரசியை பாசமா பார்த்துக்கிறாங்க. இளவரசிக்கு ஹீரோ மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லோரும் நல்ல ஜாலியா பாட்டு பாடி செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அந்த ராத்திரி கோட்டையோட அடுத்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த மிதக்கிற லைட்டு எல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி அவளை ஒரு சின்ன படகை வச்சு ஹீரோ கூட்டிட்டு போறான். அப்போ அந்த குதிரையை கரையில இருக்கும்படி சொல்லிட்டு போறான். இளவரசி ரொம்ப சந்தோஷமா அவன் கூட போறா. அவனும் இளவரசி கிட்ட தன்னோட காதலை சொல்றான். இளவரசி அந்த பறக்கும் லைட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிடுறா. இதை பார்க்கத்தான் பல நாள் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கா. இப்போ அவன்கிட்ட அந்த கிரீடத்தை கொடுக்கறா. அப்போ அந்த கரையில இருந்த அந்த 2 தடியன்களும் அவனை பார்க்கறாங்க. உடனே ஹீரோ இளவரசி கிட்ட நீ படகுலையே இரு, நான் போய் இதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். கிரீடத்தை அவங்க கிட்ட கொடுக்க அவங்க எங்களுக்கு கிரீடம் வேண்டாம், அந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்டு இவனை அடிச்சு அவங்க வந்த படகுல கட்டி அவன் இளவரசியை விட்டு போகிற மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. இளவரசி கிட்ட வந்து அவனுக்கு வேண்டியது கிரீடம் தான், அது கிடைச்சிடுச்சு, இப்போ உன்னை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்னு போய் சொல்றாங்க. இளவரசி பயப்படுறா. அப்போ அங்கே வந்த கிழவி அந்த 2 தடியர்களையும் அடிச்சிட்டு இளவரசியை காப்பாத்திடுறா. இந்த சமயத்துல படகுல கட்டி போட்டு வச்சிருந்த ஹீரோ படகோட சேர்ந்து மறுகரைக்கு வரான். உடனே அங்க இருந்த வீரர்கள் அவனை பிடிச்சிடுறாங்க. அங்கே இவங்களுக்காக காத்துட்டு இருந்த குதிரை இதை பார்க்குது. உடனே இளவரசிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறது. ஹீரோவை ஜெயிலில் அடைச்சி நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்றாங்க. ஹீரோ சோகமா தன்னோட கழுத்தை தடவி பார்க்கறான். வீட்டுக்கு வந்த இளவரசி ரொம்பவும் நொறுங்கி போயிடுறா. எல்லோரும் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு அந்த கிழவி சொன்னது சரிதான்னு நினைக்கிறா. இளவரசி அழுதுகிட்டு கட்டில விழுந்து இருக்கா.
அவ வரைஞ்ச எல்லா பெயிண்டிலையும் அந்த நாட்டில் இருக்கிற சிம்பல் அவளுக்கு தெரியுது. தனக்கு இது எப்படி தெரியும்னு யோசிக்கிறா. ஒருவேளை நான் 1 வயசு வரைக்கும் அந்த அரண்மனையில் இருந்ததால தான் தன்னோட உள் மனசுல இந்த சிம்பல் பதிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறா. அந்த கிழவி கிட்ட நான் தானே காணாம போன இளவரசின்னு கேட்க அந்த கிழவி முழிக்கிறா. இளவரசி, இனி நான் இங்கே இருக்க மாட்டேன், என் நாட்டுக்கே போறேன்னு கிளம்புறா. உடனே இளவரசியை அடிச்சு அந்த கிழவி கட்டி வச்சிடுறா. காலையில் ஹீரோவை தூக்கில் போட போகிறாங்க. அவனை கூட்டிகிட்டு வரும்பொழுது ஹீரோ அந்த ஜெயிலில் இருந்த 2 தடியன்கிட்ட அந்த இளவரசியை பற்றி உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்க அந்த கிழவி தான் சொன்னாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு ஆபத்து, யாராவது காப்பாற்றணும்னு சொல்ல அந்த சமயத்தில் அந்த குதிரை ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் இருந்த அந்த திருடர்கள் கும்பலை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹீரோவை காப்பாற்றி மறுபடியும் அந்த இளவரசியோட வீட்டுக்கு குதிரையும் ஹீரோவும் வராங்க. அங்கே வந்த ஹீரோ இளவரசி கிட்ட முடியை கீழே போடு, நான் மேலே ஏறி வரேன்னு சொல்ல அந்த சமயத்தில் முடி மேலிருந்து கீழே விழுது. மேலே ஏறி வர அங்கே இருந்த கிழவி அவனை கத்தியால குத்திடுறா. இப்போ இளவரசியை அந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு அவளை கட்டி வச்ச சங்கிலியை இழுத்துட்டு போறா. இளவரசி கடைசியா ஒரு முறை அவனை காப்பாத்து, நீ எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா எப்பவும் இந்த கிழவியோடவே இருக்கிறதா சொல்றா. கிழவியும் இது சரின்னு நினைச்சு ஹீரோவை கட்டி வச்சு இளவரசிய பக்கத்துல அனுப்புறா. அப்போ ஹீரோ தன்னை காப்பாற்ற வேணாம், நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்றான். அவ உன்னை காப்பாத்திட்டு நான் இந்த கிழவியோடவே இருக்கிறேன்னு சொல்ல பக்கத்துல இருந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டை எடுத்து இளவரசியோட தலைமுடியை வெட்டிடுறான். உடனே அந்த முடியோட மந்திர சக்தி போய் இளவரசிக்கு முடி கருப்பா மாறிடுது. அந்த கிழவியும் தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறா. பயத்துல மேலே இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இப்போ ஹீரோ இறந்து போயிடுறான். அவன் தான் முதல்ல சொல்லி இருப்பானே, இந்த கதை நான் எப்படி இறந்து போறேன்னு. இளவரசி அவனை மடியில போட்டு அழுகிறா. அப்போ அவளோட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் அவன் கன்னத்துல விழுது. உடனே அந்த மந்திர மலர் கடைசியா குலோவா தெரியுது, அப்புறம் மறைஞ்சு போயிடுது. ஒரு துளி சூரியனோட ஒளியிலிருந்து வந்த சக்தி இவளோட காதலனுக்கு ஒரு துளி கண்ணீரால உயிரை கொடுத்துட்டு போயிடுது. ஹீரோ மெதுவா கண்ணை திறக்கிறா. 2 பேரும் கட்டி பிடிக்க இதை பார்த்த அந்த ஓனான் சந்தோஷம் ஆயிடுது. இப்போ அரண்மனையை காட்டுறாங்க. ஒரு வீரன் ஓடி வந்து ராஜா ராணி கிட்ட தலையை மட்டும் அசைக்கிறான். காணாம போன இளவரசி வந்திருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து அவளை பார்க்குறாங்க. இளவரசி அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. பார்த்த உடனே எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அப்புறம் என்ன, ஒரே கோலாகலம்தான், திருவிழா தான். ஹீரோ முன்னாடியே சொல்லி இருப்பானே, இந்த மாதிரி ஒரு அரண்மனையிலே தான் நான் வசிக்கணும்னு. சொன்ன மாதிரியே இங்கே அடுத்த ராஜாவும் ஆயிடுறான். கதை முடிஞ்சது.